தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவருடைய வார்த்தையை தெரிவிப்பதாவது, புலம்பலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த நாட்களிலே நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். எதற்கு காத்திருக்கிறோம்? அற்புதங்கள் உண்டாகும்படியாய், அடையாளங்கள் நடப்பிக்கப்படும்படியாய், வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடையாய் இருக்கிறதே, இவைகள் எல்லாம் உடைந்து நான் எப்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். எதற்கு காத்திருக்கிறோம்? ரட்சிப்புக்கு காத்திருக்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் நடைபெறும் பொழுது அதை என்னவாய் சொல்லுகிறோம்? ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நீ காத்திருக்கிறது நல்லதுதான், எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அதிலே வார்த்தையிலே உணர்த்துகிறார். தேவனுடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட நீ காத்திரு. இன்னைக்கு காத்திருக்கிறீங்க, நடக்கும்போது நடக்கட்டும், இல்லை எல்லாருக்குள்ளேயும் வருது, நடக்கும்போது நடக்கட்டும், செய்யப்படும் போது செய்யப்படட்டும், வரும்போது பார்த்துக்கிடலாம். எங்கே நடந்துச்சு, எங்கே நம்ம வாழ்க்கையில் ஜெப சத்தம் கேட்டுச்சு, என்னைக்கு நாம் ஏறெடுத்த ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம், ஓடுற ஓட்டத்தை ஓடுவோம். எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பா தேவ பிள்ளையே, நீ காத்திருப்பது நல்லதுதான், ரட்சிப்புக்கு நீ காத்திருப்பது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு கூட நீ காத்திரு, நம்பிக்கையோடு கூட காத்திரு. கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற நிச்சயத்தோடு கூட காத்திரு. அவர் சீக்கிரத்திலே சகலவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த இடத்துல அவனை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும்போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்தனையாய் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். வசனம் சொல்லுகிறது, சாராளுடைய வழிபாடு நின்று போயிற்று, வயதும் முதிர்ந்து போயிடுச்சு. ஆபிரகாம் வயது சென்றவன் ஆனான். இவைகளெல்லாம் போய் முடித்தாலும் ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், அவன் தேவனாகிய கர்த்தர் தனக்கு செய்வார், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அப்போ காத்திருக்கிறதான நீங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நீங்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நீங்கள், நம்பிக்கையோடு கூட முழு நிச்சயமாய் நம்பி அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட அதை அனுபவிக்க பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். மீண்டும் உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நான் என் தாசனுக்கு எதையும் மறைப்பதில்லை, நான் என் ஜனத்திற்கு எதையும் தடுப்பதில்லை, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை நான் தாழ்த்தி போடுவேன். நிச்சயமாய் ரட்சிப்பை நான் அருளுவேன், நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஒன்று, என் பிள்ளைகள் என் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நான் நிச்சயமாய் அவர்களுக்கு செய்வேன் என்கிற நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த நாளில் தானே, இந்நாட்களில் தானே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த நிச்சயத்தை, அந்த நம்பிக்கையை வேறொன்று செய்து, அதை வெளியே காணும்படி செய்து தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறார்கள், ரட்சிப்புக்கென்று காத்திருக்கிறார்கள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நடக்குமோ நடக்காதோ என்று தெரியாதபடிக்கு எப்பொழுது நடக்கும் என்கிற பல கேள்விகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் சகலவற்றையும் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். எப்பொழுது அவருடைய சமூகத்தில் ரட்சிப்புக்காக காத்திருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, சகலமும் அவரால், அவருடைய கிருபையினால் உடைய வாழ்க்கையிலே நடந்தேறும். சகலவற்றையும் கர்த்தர் அருளுவார். God bless you. God bless you. God bless you.